சத்யன் அவர்கள். அவரை நான் அன்போடு மேடை கிடைக்கிறோம். மலேசியாவில் வரும்போது தான் சத்யன் எனக்கு அறிமுகம். நிறைய பேர் போகிறவங்களாம் ஃபோட்டோ எடுத்த பிறகு தான் யார் என்ன இவ்வளோ சத்யன் அப்படின்னு சொன்னாங்க போது சத்யன் நம்ம நிச்சயமாக கௌரவிக்கணும். ஆகவே இப்போது அவருக்கு பூங்கொத்தி கொடுத்து நினைவு பரிசனை வழங்கியிருக்கிறோம். ரைசன் படத்தில் அவருடைய பாடல் மிக மிக பிரபலமான பாடல். அந்தோனி தாசன் அப்பா பாடலை பற்றி சொல்லும்போது அப்பாவை பற்றி சொல்லணும். நான் முத்துக்குமார் அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. அதாவது சாமியை பார்ப்பதற்காக அப்பாவினுடைய தோல் மீது ஏறி சாமியை பார்த்தேன். அப்போது எனக்கு புரியவில்லை, சாமியின் மீது தான் நான் உட்கார்ந்து கொண்டு சாமியை பார்க்கிறேன் என்று. ஆகவே அப்படி அந்த அப்பாவை பற்றி ஒரு உருக்கமான பாடலை பாடிய அவர் நமது எடிசன் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகளை அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். 18வது விருது விழாவை நெருங்குகின்ற எடிசன் எடுக்கின்ற இந்த விழாவிற்கு வாழ்த்த வருகிறது மேடை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பெரியவர்கள் எல்லாத்தையும் வழங்குகிறேன். முன்னாடி இருந்து எங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற பத்திரிகை ஊடகத்துறையை சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களையும் ரசிகர்களுக்கும் எனது அன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விழாவுக்கு என்னை அழைச்சதுக்காக செல்வகுமார் சாருக்கும் எடிசன் குடும்பத்திற்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாராட்டு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அதிகம் படிக்கலை. குழந்தையா இருக்கும்போது நம்ம அந்த குப்புத்துக்குன்னு சொல்லுவாங்க, மல்லாக்கு படுத்திருக்கிற குழந்தை குப்புத்தை வந்து கை தட்டுவாங்க. அதை பார்த்தோன்னா அதுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதுக்கப்புறம் ஒரு தவிர்க்கிற நிலை வரும்போது தங்கலாம் முடியாது செல்ல முடியாதுன்னு சொல்லும்போது அது அப்படியே இந்த பாராட்டு குழந்தையிலேருந்து ஆரம்பிக்குது. அது கலைஞர்களுக்கும் கூடுதலானது. நான் கரகாட்ட கலையிலேருந்து வளர்ந்தவங்கிறதுனால நான் ஒரு கிரவுண்டுக்குள்ள போய் நிற்கிறேன்னா அந்த இடத்துல நான் ஒரு பாடுனா அதுக்கு கை தட்டுறது, நான் காமெடி பண்ணால் சிரிக்கிறது, அதுதான் எனக்கு பெரிய பாராட்டாக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த உலக மேடையில் வரும்போது இந்த மாதிரி விருது விழாக்கள் தான் அதுக்கு முக்கியமாக இருக்குது. இதெல்லாம் அந்த கலைஞர்கள் வந்து அடுத்தடுத்து திறமையை வளர்த்துக்கணும், அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிறத அவங்க நினைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பாராட்டு விழாலாம் நடத்துகிறத நான் கருதுகிறேன். அந்த மாதிரி இந்த கலைஞர்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எடிசன் குடும்பமும் செல்வகுமார் சாரும் நல்லா இருக்கணும் நான் வேண்டிக்கிறேன். எங்களெல்லாம் கௌரவப்படுத்த நினைக்கிற உங்களுக்கு கடவுள் கௌரவப்படுத்துவார் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நன்றி வாய்ப்புக்கு மேடையில் சந்திக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து ஒரு கல்யாணம் தான் பண்ணணும், ஒரு மனைவியோட தான் இருக்கணும். ஆனால் இந்த எடிசன் இந்த லேடியை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதனால் இந்த பெண்கள் எத்தனை பெண்கள் வந்தாலும் என் வீட்டில் கொண்டு வச்சுக்கிறதுக்கு அவரோட காத்திருக்கிறேன். நன்றி.